ரட்சிப்பை குறித்த காரியத்தை மிக ஆழமாக நம்ம இடைபெற்றிருக்கிறோம். இப்ரேயர் சொன்னது போல, இப்ரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நன்மைக்கு. இப்போ நம்முடைய ரட்சிப்பு ஏதோ ஒரு காலத்தில் நான் 78 ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து சொல்லுவேன். இந்த ரட்சிப்பின் அனுபவம் இப்போ இது ப்ராசஸ். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. கடைசி வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னொரு காரியம் சொன்னார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் தேவ சாயலை பற்றி சொன்னாங்க இல்லையா? அந்த சாயலை நாம் அடைய வேண்டும். எபேசியர் 4:11 சொல்லுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பற்றவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக. அப்போ இந்த அனுபவம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், தெய்வ சாயல் சொன்னப்பா நாசாரம் ஒரு ஜனம் எழுதுகிறாங்க. காலை விழிப்பது தெய்வ சாயல் என்று பாடுறாங்க. தேவன் அதிகாலையில் எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார். லைக்னஸ் ஆஃப் காட் சொன்ன மாதிரி குணாதிசயங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள். அதை நம்ம உலகத்தில் வாழறோம். நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து பூர்ணராக கடந்து வரணும். இதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். இது சபை குறித்த காரியம். சபையில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ நம்ம சபையில் இருக்கிறதுக்கு வைத்திருக்கிற நோக்கம் நம்மை பக்குவப்படுத்துறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மிகவும் அவசியம். இப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்க தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் அழுகையில் பற்கடி கொண்டு. அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தா நம்ம ரட்சிப்பு எழுந்து போவோமானால் நம்ம நரகாக்கினை. ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருக்க கூடாது. நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம போகிற சபை இந்த உபதேசத்தை குறித்து நாம் செக் பண்ணணும். வேத வாக்கியத்தின்படி இருக்கிறதா, பூர்ண சுவிசேஷம், பூர்ண நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது அப்போஸ்தல உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் சபையில் இருக்கிற அப்பம் பெட்டுதல், ஞானஸ்தானம், திருவிருந்து, கைகள் வைக்குதல், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம போகிற சபை குறித்து, நம்முடைய ரட்சிப்பை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம சரியான பாதையில் போகிறோமா, தேவன் நமக்கு நியமித்த பாதையில் நாம் ஓடுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலும் நம்ம கூடி வந்தோம். என் தகப்பன் நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொன்னது போல் அந்த 1000 விளக்கு பகுதியில் அவர் வேலை நிமித்தமாக தான் அந்த மாதவரம் பகுதிக்கு கடந்து வந்தார். அது ஒரு சாதாரண பார்வை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் அவரை பிரித்தெடுக்கிறார். நம்முடைய ஊழியத்திற்காக இவரை கொண்டு மாணவர்கள் ஒரு சபை, அந்த சபை மகிமையான சபை. நாங்கள் அதில் தான் வளர்ந்தோம். அதில் தான் எங்களுக்கு சண்டே ஸ்கூல், அதில் தான் ஊழியர் பயிற்சி. இந்த மாதவரம் பால்மனை வட்டாரத்தில் மாத்தூர்லேயோ மணலிலையோ அன்றைக்கு சபை கிடையாது. மூலக்கடையில் அங்கே ஒரு ஐயா எபினேசர், அவர் மூலக்கடையில் இருக்கிறார். இவ்வளோதான். பால் பண்ணையிலே கிடையாது. மாத்தூர், மஞ்சள் பாக்கு இதெல்லாம் இப்போலாம் ஒன்றுமே கிடையாது, காடு இந்த சபை இந்த இடத்துல. அப்போ இந்த சபை அவர் வராரு. எங்கள் சித்தப்பாவும் அவரை பின்பற்றி வருகிறார். இப்போ அவர் பேங்க்கில் இருக்கிறாரு, ராயப்பேட்டையில் இருக்கிறாரு, 1000 மைலில் இருக்காரு.
அந்த பக்கம் போல. எங்கள் அத்தை வந்து அடையாளம் இருக்கிறாங்க, அங்கே போல. மற்ற ஏன்னா சிட்டிலேயே வாழ்ந்து இவங்க இருந்ததுனால நாங்கள் இது வந்து அவுட் ஆஃப் சிட்டி. இப்போ வந்து மாறிடுச்சு, மாதவரம்னா இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த பகுதியில் வருவதற்கு தயங்குவாங்க. அவரும் வராரு கூட. அப்போ அவருக்கும் அந்த தரிசனம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமகன் தான் செய்தி கொடுத்தார். இன்னொரு மகன் ஊழியத்தில் இருக்கிறார். இன்றைக்கி பேர பிள்ளைகள் 2 பேரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் அத்தையும் பின்பற்றி வந்தாங்க. அவருடைய ஒரு மகன் கூட ஊழியக்காரராக தான் இருக்கிறார். பெரியப்பா அவரும் பின்பற்றி வந்தவர் தான். அவங்க பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறாங்க. இது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். இப்போ இங்கே ஆத்ம பாரத்தோடு அவர் சொன்னார், ஆத்மாக்களுக்காக. இப்போ எங்கள் காரியம் வந்து ஊழியர்களை உருவாக்குற ஒரு திட்டம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3வது தலைமுறையினர் எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு பயிற்சி கூடமாக. அதுதான் நிறைய வருகை குறித்த அந்த காரியங்களை குறித்து நம்ம ஃபாதரை தொடர்ந்து பேசினார். இனி நடக்க போகிற காரியங்கள், இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது, நாம் அதை கேட்கறதுக்கு நமக்கு மனதில்லை. ஆசீர்வாதமாக ஒரு 2 வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு நம்ம இருக்கோம். இல்லை, நம்ம வாழ்கிறது கொடுமையான ஒரு காலம்தான். இந்த காலங்களிலே நாம் அதை உணர்ந்து விசேஷமாக இந்த நாளிலே நாம் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தை நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஆகவே தொடர்ந்து நாம் செபிப்போம். சகோதரர் ஐசக் சோத்திரம் எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்லாண்டவரே, நன்மையான இந்த மாலை வேலைக்காக சிறு கூட்டமாய் நம்மை நோக்கி பார்த்து நம்முடைய சந்நிதியில் நம்மளுடைய பிரசனத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் நேரம் இருந்து அதை பாராட்டி வாழ்த்து சேர்க்கிறோம். அதோடய எங்கள் சுற்றி சேர்ப்பதற்குடைய தயவாய்க்காக சேர்க்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு பேசினதற்காக சேர்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் வசனத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொன்னதற்காக சேர்க்கிறோம். அதோடைய எப்பொழுதும் நாங்கள் அந்த ரட்சிப்பின் வசனத்தை உறுதி கொண்டு மற்றவர்கள் பார்க்கும்படியாய் அதோடைய நாங்கள் வித்தியாசமானவர்களாயும் அதோடைய எங்கள் மேல் ஒரு வசனம் இருந்ததை மற்றவர்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிற அவை ஒரு ஏக்கம் இருக்கும், எண்ணம் இருக்கும். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை நிறைவேற்றி நீனுள்ள சாட்சிகளாய் நீ மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அந்த